ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சரவண பவன் ஸ்டைல்ல சூப்பரா ஒரு சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான். இந்த கூட்டு சாதத்தோட சேர்த்து சாப்பிடவும் நல்லா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் இல்ல புளிக்குழம்பு அந்த மாதிரி எது கூடவும் நீங்க இதை வந்துட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க, சிம்பிளான ஈஸியான ஒரு சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த குக்கர்ல வந்துட்டு சேர்த்திக்கலாம். இந்த கடலை பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. கடலை பருப்பை ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 200 கிராம் சொரக்காவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி டைசஸா வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா வெட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க நீளமா வேணாலும் போடலாம். உங்களோட விருப்பம் தான். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளியும் இந்த மாதிரி நீல வாட்டில் வெட்டி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இது கூட 2ல இருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. மைல்டா போதும் அப்படின்னா 2 மிளகாவே சரியா இருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பல்லு பூண்டு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை அரைச்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்ல, கோர்ஸா இருந்தா போதும். இப்போ கடலை பருப்பை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா மலர்ந்து வெந்திருக்குது பாருங்க. ரொம்ப கசகசன்னு ஆகக்கூடாது, இந்த மாதிரி வெந்திருக்கணும். நீங்க கடலை பருப்புக்கு பதிலா பாசி பருப்பு யூஸ் பண்ணி இதே மாதிரி கூட்டு நீங்க செய்யலாம். இப்போ இந்த வேக வச்ச பருப்பு கூட இந்த வெட்டி வச்சிருக்கிற சொரக்காய் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த தக்காளியும் சேர்த்திக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த விழுது, அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல விட்டுக்கலாம். நம்ம கடலை பருப்பு வேக வச்ச தண்ணி கரெக்டா சுண்டிருச்சு, அதனால அந்த தண்ணி இல்ல. ஒருவேளை அந்த தண்ணி இருந்துச்சுன்னா நீ தண்ணி ஜாக்கிரதையா பார்த்து ஊத்திக்கோங்க. இதை கலந்து பாருங்க. கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதுல தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் நம்ம பிரஷர் குக் பண்ணிட்டு போறோம். ஒரு விசிலுக்கு மட்டும். ஒரு விசில் விட்டுட்டு செக் பண்ணி பாருங்க. காய் நல்லா வெந்திருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு இறக்கணும்னா நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை திருப்பியும் நம்ம ஒரு விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. சொரக்காய் வந்துட்டு வெந்துருச்சு. நல்ல பிஞ்சு சொரக்காவா இருந்தா டக்குன்னு வெந்துரும். கொஞ்சம் முத்தலா இருந்தா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகலாம். நீங்க அதை பொறுத்து வேக வச்சுக்கோங்க, நல்லா வேகிற அளவுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். நீங்க வந்து இதை தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கலாம், நல்லா இருக்கும். இல்ல நார்மல் ஆயில் கூட விட்டுக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணல, நார்மல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கடலை பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிச்சதை இந்த கூட்டுல சேர்த்திடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சொரக்காய் கூட்டு சரவண பவன் ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு சொரக்காய் கூட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.